மானமிகு சுபவீரபாண்டியன் கூறியது. என்னையும் இப்போது அறிவாலயத்து கொத்தடிமை என்கிறார்கள். கமலாலயத்தில் இருப்பதற்கு அறிவாலயத்து கொத்தடிமையாக இருக்கலாம். என்கிற ரீதியில் பேசி இருந்தார் ஒரு காணொளியில். பேராசிரியர் சுபவீரபாண்டியன் பேராசிரியருக்குரிய லட்சணத்தோடு தான் பேசி இருக்கிறாரா என பார்ப்போம். முதலில் மதரீதியாக இயங்குகிற கட்சியோடு தன் கொத்தடிமைத்தனத்தை ஒப்பிட்டு நியாயம் கற்பிக்க முயலுவதே முட்டாள்தனம் என தான் சொல்ல வேண்டும். முதலில் நீங்களொரு பகுத்தறிவாதி. ஆனால் ஒரு மதவாத சிந்தனை கொண்டுள்ள கட்சி தொண்டனின் நிலைப்பாடு போன்றே என் நிலைப்பாடும் இருக்கும் என்கிற ரீதியில் பேசினால் நீங்களென்ன பகுத்தறிவாதி என தான் கேட்போம். முதலில் சுபவீரபாண்டியன் தன்னை அறிவாலயத்து கொத்தடிமை என கூறியதும் எவ்வாறாக சிந்தித்திருக்க வேண்டும். நாமொரு பகுத்தறிவாதி. கொள்கை அடிப்படையில் சில நேரங்களில் ஓட்டு பொறுக்கி கட்சிகளுக்கு மனச்சாட்சிக்கு விரோதமாக ஆதரவளிக்க வேண்டியதுள்ளது. அந்தந்த சூழ்நிலைக்கு அது சரி. மற்றபடி என் பகுத்தறிவில் என்ன குற்றமா கண்டு பிடித்தார்கள் கமலாலயவாசிகள். என்னை அறிவாலய கொத்தடிமை என கூற என்று நியாயமாக ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து இருந்தால் சில நியாயமான பதில்கள் சுப வீரபாண்டியனுக்கு கிடைத்திருக்கும். சொந்த புத்தியில் சிந்தித்தால் தான் எந்த சிந்தனையும் ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும். ஈவராமசாமியின் புத்தியில் சிந்திக்கிற இவர்களுக்கேது ஆக்கப்பூர்வமான சிந்தனை. சுப வீரபாண்டியன் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து தனக்கு தானே தன்னை ஏன் அறிவாலய கொத்தடிமை என்கிறார்கள் என நியாயமாக கேள்வி எழுப்பியிருந்தால் ஒரு விடை கிடைத்திருக்கும். கட்சி பார்த்து காட்டுகிற விமர்சிக்கிற தன் போலி பகுத்தறிவுத்தன்மையினாலேயே தன்னை அறிவாலய கொத்தடிமை என்கிறார்கள் என்கிற விடை கிடைத்திருக்கும். ஒரு அயோக்கியதனத்திற்கு துணை போவதால் தான் அறிவாலயத்து கொத்தடிமை என்கிற பட்டம் கிடைத்ததே ஒழிய வேறெந்த வீரதீர செயலுக்குமல்ல. யோக்கியமான அறிவுக்கு சொந்தக்காரனாக சுப வீரபாண்டியன் இருந்திருந்தால் அறிவாலய கொத்தடிமை என்கிற பட்டப்பெயர் கிடைத்திருக்காது. உதாரணத்திற்கு அறிவாலய கொத்தடிமை என்கிற பெயர் கிடைக்க காரணமாக இருந்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம். சென்ற 2019ஆம் ஆண்டு மதன் ரவிச்சந்திரன் காவேரி தொலைக்காட்சியில் சுப வீரபாண்டியனை பேட்டியெடுத்தார். அதில் பிறரின் ஆன்மீக நம்பிக்கைகள காட்டுமிராண்டித்தனம் என விமர்சிக்கிற தாங்கள் கருணாநிதி வீட்டு துர்கா ஸ்டாலினுக்கும் அதே விமர்சனத்தை தான் வைக்கிறீர்களா என கேட்டபோது கேட்ட கேள்விக்கு நேரிடையாக பதில் சொல்ல திராணியற்ற நபராக தானிருந்தார் சுபவீரபாண்டியன். எத்தனையோ பேர் கோவிலுக்கு போனதையெல்லாம் விமர்சிக்கிற சுப வீரபாண்டியன் தான் சார்ந்திருக்கிற ஒரு அமைப்பிடம் பொறுக்கி தின்ற ஒரே காரணத்தால் விமர்சிக்க மறுத்ததால் அல்லது அது குறித்த கேள்விக்கு பதிலளிக்க திராணியற்ற நிலை வந்ததாலேயே அறிவாலய கொத்தடிமை என்கிற பெயர் வந்தது. இதை சுப வீரபாண்டியன் பெருமையாக சொல்லிக் கொள்ள என்ன உள்ளது. எப்படி ஆன்மீகவாதிகளை காட்டுமிராண்டிகள் என சொன்னால் ஏன் சொல்கிறார்கள் என சிந்திக்க வேண்டும் என அவர்களுக்கு அறிவுரை சொல்கிறார்களோ அதே அறிவுரையை தான் சுப வீரபாண்டியனுக்கு சொல்ல வேண்டியுள்ளது. ஏன் அறிவாலய கொத்தடிமை என தன்னை கூறினார்கள் என சிந்திக்க வேண்டுகிறோம். அதே போல் வாரிசு அரசியல் உதயநிதி பற்றிய கேள்விக்கெல்லாம் கூட சப்பைக்கட்டு கட்டும் விதமான பதிலையே தந்தார். அவர்கள் கட்சி நியமனம் அது உங்களுக்கு என்ன வந்தது என்றார். அதற்கு மதன் ரவிச்சந்திரன் அப்படியென்றால் இது எங்கள் மதம். அதை பற்றி பேச உங்களுக்கென்ன வந்தது என கேட்கப்பட்டதற்கு தெளிவான பதிலில்லை. ஈவே ராமசாமி இந்த விஷயத்தில் என்ன கூறினார். ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களே ஒரு கட்சியில் பலவிதமான பதவிகளை பெறுவது பற்றி என்ன கூறினார் என சுப வீரபாண்டியன் வாசிக்கவில்லை போலும். ஒழுங்காக வாசித்திருந்தால் சப்பைக்கட்டு கட்டும் விதமான பதிலை தராமல் சற்று நேர்மையான பேசி இருப்பாரோ. ஈவே ராமசாமி கூறியதையே ஒழுங்காக வாசிக்காத சுப வீரபாண்டியன் ஏனையோர் கூறியதை தான் ஒழுங்காக வாசித்து பேச போகிறாரோ. நாயக்கம்மார்கள் நாமஞ்சாத்தப்பட்டார்கள் என்கிற தலைப்பில் ஒரு குடும்பமே பல பதவிகள் அனுபவிப்பது பற்றி ஈவே ராமசாமி எழுதியது. நாயக்கர்மார் சமூகத்தில் காங்கிரசை ஆதரிப்பவர்கள் அத்தனை பேரும் பெரிதும் இவர்களுக்காகவே காங்கிரசை ஆதரிப்பவர்களாவார்கள். இப்படி இருக்க கோவை
ஜில்லாவில் தோழர் அவனாசிலிங்கம் செட்டியாருக்கு ஒரு இந்திய எம்.எல்.ஏ. தோழர் ராமலிங்கம் செட்டியாருக்கு ஒரு மாகாண எம்.எல்.ஏ. தோழர் வெள்ளியங்கிரி கவுண்டருக்கு ஒரு அப்பர் செம்பர் எம்.எல்.சி. அவர் தம்பி தோழர் பழனிச்சாமி கவுண்டருக்கு ஒரு ஜில்லா போர்டு பிரசிடெண்டு. மற்றும் அவருக்கே ஒரு மாகாண எம்.எல்.ஏ. என்று இப்படி 2 குடும்பமே உள்ளதையெல்லாம் பங்கிட்டு கொள்வது என்றால் இவர்கள் தேசாபிமானமும் தியாகமும் சமதர்ம தீவிரமும் இந்த ஜில்லாவில் அவ்வளவு பெரியதா என்று கேட்கின்றோம். போன தடவை ஜில்லா போர்டு பிரசிடெண்டு அண்ணன் என்றால் இந்த தடவை தம்பிதான் பிரசிடெண்டாக இருக்க வேண்டுமா? ஜில்லா போர்டு மெம்பர் வேலைக்கும் அண்ணனுக்கு 1 தம்பிக்கு 1 மாப்பிள்ளைக்கு 1 மருமகனுக்கு 1 என்று 4 ஒரு வீட்டுக்கே போக வேண்டுமா? மற்ற வேளாளர்கள் அல்லது மற்ற ஜாதிக்காரர்கள் இருந்தால் போர்டு பாப்பராய் போய்விடுமா? என்று கேட்கின்றோம். கொங்கு வேளாளர் ஜில்லா ஆனதால் இந்த ஜில்லாவில் கிடைக்கக்கூடிய ஸ்தானம் எல்லாம் வேளாளருக்கே வரவேண்டும் என்றாலும் அந்த ஒரு குடும்பம் தான் வேளாள குடும்பமா? மற்ற குடும்பங்கள் ஏதாவது குற்றம்பட்ட வேளாள குடும்பமா என்று கேட்கின்றோம். எல்லாம் ஒரே குடும்பம், அதுவும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் மாப்பிள்ளைக்கும் மருமகனுக்கும் மாத்திரம் தானா? மற்ற வேளாளர்களுக்கு பங்கு இல்லையா? என்று கேட்க வேண்டியிருக்கிறது. தோழர் வி.சி. பழனிச்சாமி கவுண்டர் அவர்களுக்கு ஜில்லா போர்டு பிரசிடெண்டு ஒன்று போதாதா? அவர் தமையனார் கனம் வெள்ளியங்கிரி கவுண்டர் அவர்கள் அப்பர் செம்பர் பார்ப்பது கொண்டே தோழர் பழனிச்சாமி கவுண்டர் திருப்தி அடையக்கூடாதா என்று மறுபடியும் கேட்கின்றோம். காங்கிரஸ் பார்லிமெண்டரி போர்டுதான் இந்த விஷயத்தில் என்ன யோக்கியமாக நடந்துவிட்டது என்று கேட்கின்றோம். குடி அரசு துணை தலையங்கம் 1-5-11-1 1936. ஈ.வே. ராமசாமி அன்றைக்கு கேட்டதை தான் இன்றைக்கு சமூக நீதியாளர்கள் ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி, தயாநிதி மாறன் என ஒரு குடும்பமே கோலோச்ச வேண்டுமா என கேட்கிறார்கள். ஸ்டாலின் முதல்வர் என்றால் உதயநிதி தான் துணை முதல்வராக வேண்டுமா? கட்சியில் வேறு யாருக்கும் அந்த தகுதி இல்லையா என ஈ.வே. ராமசாமி பாணியில் சுப வீரபாண்டியன் போன்றோர் தான் பேச வேண்டும். பெரியாரிய திராவிட ஆசாமிகள் தங்களுக்கொரு நீதி ஊரானுக்கொரு நீதி சொல்லுகிற கேடு கெட்ட புத்தியாளர்கள் என்பதை ஈ.வே. ராமசாமி சொன்னதை வைத்தும் சுப வீரபாண்டியன் வைக்கிற முட்டிலிருந்தும் அறிய முடிகிறது. சுப வீரபாண்டியன் நகரத்தார் என்பதால் அவருக்கு புரிகிற வகையில் இந்த விஷயத்தை சொல்வோம். நகரத்தார் தாங்கள் நடத்தும் அடகு கடைகளில் தங்கள் குடும்பம் சம்பந்தமில்லாத தங்கள் சாதியல்லாத ஆட்களை வேலைக்கு வைக்க மாட்டார்கள். காரணம் நம்பகமின்மை மற்றும் தொழிலை பழகிக் கொண்டு தனக்கு போட்டியாக தங்கள் எதிரிலேயே கடை திறந்துவிட்டால் என்ன செய்வது என்கிற மனப்பான்மை. அதே நிலை தான் சமூக நீதி பேசிய கட்சியிலும். அங்கே கடை முதலாளி. முற்றுப்புள்ளி. இங்கே கட்சி முதலாளி. எங்கே எவனாவது கட்சியில் வளர்ந்து தம் பிள்ளைக்கு போட்டியாக வளர்ந்து விடுவானோ என மூளையிலேயே கிள்ளி எறிவது. இதெல்லாம்மா சமூக நீதி என தொலைக்காட்சி பேட்டியில் கேட்கப்பட்டதற்கு அன்றைக்கு நேர்மையாக பதில் தந்திருந்தால் தன்னை யாரும் அறிவாலய கொத்தடிமை என ஏன் சொல்ல போகிறார்கள் என சிந்திக்கவில்லை. வெறும் அறிவாலய கொத்தடிமையாக மாத்திரம் இருந்தால் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்க மாட்டாது. கூடவே பகுத்தறிவாளி சமூக நீதிக்காரன் சுயமரியாதைக்காரன் என கலந்து கட்டி பெயர் சூட்டி கொண்டதால் தான் இந்த கேள்வி. 1. பகுத்தறிவாளியாக இரு அல்லது அறிவாலய கொத்தடிமையாக மாத்திரம் இரு. 2. கெட்டானாய் இருந்தால் சாதாரணமாய் கேட்கக்கூடிய சிறிய கேள்விக்கே ஒழுங்காய் பதில் தர இயலாது. 2. கெட்டானாய் இருந்த காரணத்தாலேயே மதன் ரவிசந்திரனினுடனான பேட்டிக்கு பதிலளிக்க வக்கர்லு சுபவீரபாண்டியன் ஒரு தன்னிலை விளக்கம் தந்தார். தோற்று போனேன் என்பது உண்மைதான் என்கிற தலைப்பில் வந்தது சுருக்கமாக தரப்படுகிறது. கடந்த ஒரு வாரமாக என்னைச் சுற்றியும் என்னை ஒட்டியும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வுக்கு இனியும் நான் முகம் கொடுக்காமல் இருப்பது நாகரிகமும் பண்பும் ஆகாது என்று கருதியே இப்பதிவை என் முகநூலில் வெளியிட முடிவெடுத்தேன். கடந்த 20ஆம் தேதி 20/7/2019 காவேரி வலையொலி தொலைக்காட்சியில் தடம் என்னும் பகுதியில் என் நேர்காணல் ஒன்று வெளியானது. அதற்கு இத்தனை பின்விளைவுகள் இருக்குமென்று அப்போது நான் நினைக்கவில்லை. என்னிடம் வினாக்களை தொடுத்த மதன் என்னும் இளைஞர் இடக்கு மடக்கான பல வினாக்களை என்னிடம் கேட்டார். சில வினாக்களுக்கு விடை சொல்வதில் எனக்கு சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கவே செய்தன.
என்கிறார் சுபவீரபாண்டியன். என்னய்யா இடக்கு மடக்கான கேள்விகள். பொதுவாக தமிழ்நாட்டிலுள்ள எல்லா பகுத்தறிவாதிகளையும் பார்த்து ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் தான். கட்சி பார்த்து ஆட்களை பார்த்து ஏன் பகுத்தறிவை காட்டுகிறாய் என்பது போன்ற வெகு சாதாரண கேள்விகளே. நேர்மையான பகுத்தறிவாதியாக சொந்த புத்தியில் சிந்திக்கிறவனாக இருந்தால் இடக்கு மடக்கான கேள்விகளாக அவை தோன்றி இருக்காது. பதில் சொல்வதில் நடைமுறை சிக்கல்கள் ஏதும் ஏற்பட்டிருக்காது. அரைகுறையாக படித்த மாணவன் தேர்வு அறையில் வினா தாளை பார்த்து திக்குமுக்காடியது போலவே அரைகுறை பகுத்தறிவாதி கேள்விக்கு பதில் சொல்ல திராணி அற்று திக்குமுக்காடினார். பேராசிரியராக இருந்தும் என்ன புரியோசனம். ஒன்று பகுத்தறிவாதியாக மாத்திரம் இருங்கள் அல்லது அறிவாலய கொத்தடிமையாக இருங்கள். இப்படியும் அப்படியும் ரெண்டுங்கெட்டானாக கூழுக்கும் மீசைக்கும் ஆசைப்படுகிற பேர்வழியாக இருக்க விரும்ப வேண்டாம். கும்பிடுறேன் சாமியை ஒழித்தோம் நாங்கள் என சொல்லிவிட்டு அறிவாலயத்தில் ஆமாஞ் சாமியாக வாழ்வதில் என்னய்யா பெருமை உள்ளது.